வெல்கம் பேக் டு எஸ்எஸ்ஹெச் ஹாரிஸ் கேமிங். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனால் கிரானி 2 ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு 2 பேஜுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டோரை திறந்து ஃபஸ்ட்டு வெளியே போயிட்டு அப்புறம் மேலே போவோம். மெதுவாக ஏறிட்டு இங்கே ஏதாச்சும் ட்ரா டேபிள்குள்ளே ஏதாச்சும் இருக்கா பார்ப்போம். சரி, அப்புறம் ரூமுக்குள்ளே கதவை பூட்டிட்டு இந்த 3 பாக்ஸில் ஏதாச்சும் இருக்கா பார்ப்போம். ஃபஸ்ட் ஹெலிகாப்டர் எஸ்கேப் மேனுவல் கிடச்சிருக்கு. ஆனால் இப்போ ஹெலிகாப்டர் எஸ்கேப்லாம் பண்ண போகிறோம். சரி, யாரும் நடந்து வர மாதிரி ஸ்டெப்ஸ் கேட்குது போல். சரி, யாரும் இல்லை. அதுக்கப்புறம் வீச்சர் கிடக்குது. போய் ஒரு தண்ணி பைப்பு அடைக்கும். சரி, நம்ம கழுவி அங்கே போகிற நம்மளும் அப்படியே பின்னாடி நைஸாக போயிடுவோம். ஸ்டன் கன் கிடச்சா நல்லாயிருக்கும். இந்த இடத்துல நிறைய வாட்டி ஸ்டன் கன் பார்த்துருக்கேன். ஒரு வழியாக நமக்கு ஸ்டன் கன் கிடச்சிருச்சு. சரி, கழுவி உடனே சவுண்ட் போட்டு கூப்பிட்டு நம்ம போய் ஸ்டன் கன் எடுத்தால் கழுவி போட்டு முடிச்சிடலாம். கழுவி வந்தால் திருப்பியும் போயிட்டா. சரி, கழுவி மேடம் சீக்கிரங்க வாங்க, அவனுங்க சாவடிக்கணும். சரி, கழுவி வந்துட்டா நம்ம சுட்டுட்டு போவோம். கழுவி உன் புருஷங்காரங்க. சரி, நீங்கள் 2 நிமிஷம் நல்லா போய் தூங்க. உன் புருஷங்காரங்க ஃபஸ்ட்டு சொல்லு. புருஷா எங்கே இருக்க? என்னை கொண்டுட்டான் வா. சரி, தாத்தா இன்னும் வர மாதிரி ஸ்டெப்ஸ் இது காமிக்குது. சரி, தாத்தாவையும் சுட்டு முடிச்சுட்டு புல்லத்தை திருப்பியும் ரீலோட் பண்ணிப்போம். அப்புறம் கழுவி வரும்போது திருப்பி எடுத்து சுட நல்லாயிருக்கும். சரி, தாத்தா கிட்ட இருக்க செக்யூரிட்டி கீயை போய் வாங்கிட்டு நம்ம செக்யூரிட்டி ரூமை போய் ஓப்பன் பண்ண போயிடுவோம். சரி, செக்யூரிட்டி ரூம் கீயை ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து மேலே போக ஆரம்பிச்சிருவோம். சரி, இது இந்த ட்ரா டேபிள்குள்ளே ஒன்றும் இல்லை. சரி, ஃபஸ்ட்டு பிக்சர்லாம் எடுத்து மேலே போட்டுடலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இங்கே ஏதாச்சும் இருக்கா பார்ப்போம். இங்கே வந்து ஹெலிகாப்டர் கீ இருக்குது. சீக்கிரம் எல்லாம் கிடைக்கிது. அப்புறம் எல்லா பிக்சர்ஸும் கிடச்சா நல்லாயிருக்கும். சரி, அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் கீயை போட்டு இந்த பீரோக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த பீரோக்குள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் இது தேவையில்லை. இது போட் எஸ்கேப் பண்ணாலும் நமக்கு தேவைப்படும். போட் எஸ்கேப் பண்ணணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ போட் எஸ்கேப் பண்ணிடலாம். இன்னும் ஒரே ஒரு பிக்சர் எடுக்கணும். சரி, இந்த பிக்சர்லாம் எடுத்துகிட்டு போய் மேலே போட்டுருவோம் ஃபஸ்ட்டு. இன்னும் நம்மளுக்கு வெப்பன் கீ கிடச்சா நல்லாயிருக்கும். வெப்பன் கீ இன்னும் நம்மளுக்கு கிடைக்கல. சரி, பிக்சர்லாம் இங்கே ஒரு இடத்துல போட்டு இந்த ட்ரா டேபிள்குள்ளே என்ன இருக்குது பார்ப்போம். போட் கீ தான் இருக்குது. போட் கீ நமக்கு தேவைப்படாது. சரி, இந்த கிராஸ் பார் எடுத்துகிட்டு 2 பெட்டி ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கு. சரி, ஃபஸ்ட்டு ஒரு பெட்டியை போய் ஓப்பன் பண்ணிடுவோம். சரி, ரூமை ஃபஸ்ட்டு மூட்டிட்டு இங்கே ஏதாச்சும் இருக்கா பார்ப்போம். சரி, அதுக்கு முன்னாடி அந்த பெட்டியில் ஓப்பன் பண்ணிடுவோம். பெட்டியில் என்ன இருக்குது பார்ப்போம். பெட்டியில் டேப் இருக்குது. ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணும்போது டேப் தேவைப்படும். எதுக்குன்னா அந்த விங்ஸை ஒட்டுறதுக்கு நமக்கு டேப் தேவைப்படும். எப்படிலாம் இந்த கேமில் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. சரி, இந்த ட்ரா டேபிள்குள்ள ஒன்றும் இல்லை. சரி, நம்ம டோரை சாத்திட்டு யாராச்சும் வராங்களா பார்ப்போம். யாரும் வரல. அப்படியே நம்ம கீழே போகணுமே. டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு சரி, அப்புறம் இங்கே எதுவுமே இல்லை. நம்ம பார்த்தாச்சு. சரி, நமக்கு ஸ்டன் கன் கீழே இருக்குது. கிளவி பொறுமையாக வரா. நம்ம அதுக்கு முன்னாடி கன் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஓடிப்போம். அப்புறம் அவளை சுட ஈஸியாக இருக்கும். கிளவி நம்மளை துரத்திட்டே வரா. கிளவி என்ன உனக்கு என்ன மனசில் இளப்பெண்ணுன்னு நினப்போ. சரி, போய் செத்து தொலை. சரி, உன் புருஷங்காரங்க. உன் புருஷங்க ஐஎம் சி யூன்னு வரான். ஐஎம் சி யூடா. சரி, அவனையும் சுட்டு தள்ளிட்டு கொஞ்சம் 2 நிமிஷம் போய் தூங்குங்க. சரி, திருப்பி கிராஸ் பார் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பீரோ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. சரி, கீழே போயிட்டு அந்த இன்னொரு பெட்டி இருக்கும். அதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். சரி, அப்படியே பெட்டிக்கிட்ட போயிட்டு இங்கே என்ன இருக்குது. சேஃப்டி கீ இருக்குது. சேஃப்டி கீழே என்ன இருக்கும் பார்ப்போம். சேஃப்டி கீழே நல்ல பொருளாக இருந்துச்சா பரவாயில்ல. வெப்பன் கீ இருந்துச்சா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த கழுவி பாருங்களேன், நம்மளுக்கு வேலைலாம் போட்டு விட்டு போயிருக்கா. சரி, கட்டிங் பிளேடு இருக்குது. இந்த கட்டிங் பிளேடும் நமக்கு தேவைப்படும். சரி, அதையும் போய் மேலே போட்டுருவோம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம எஸ்எஸ்ஹெச் ஹாரிஸ் கேமிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
சரி, அதுக்கப்புறம் போய் என்ன எடுப்போம், டேப் எடுத்துகிட்டு போய் மேலே போட்டுருவோம். சரி, இந்த டப்பாக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க மறந்துட்டோம். சரி, ஒன்றும் இல்லை. சரி, இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ஒரு டேபிளை திறந்து பார்ப்போம். சரி, கேஸ் லைன் கேன் இருக்குது. ஹெலிகாப்டருக்கு பெட்ரோல் தேவைப்படும், ஆனால் நமக்கு யூஸ்ஃபுல் தான் அது. அதுக்கப்புறம் இங்கே ஒன்றும் இல்லை. சரி, இந்த பீரோக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. சரி, இன்னும் நம்மளுக்கு ரெண்டே பொருள்லாம். ஷார்ட்கன் கீ வேணும். அதுக்கப்புறம் ஒரு பிக்சர் மட்டும் வந்துச்சா நம்ம ஹெலிகாப்டர் ஸ்கிப் பண்ணிடலாம். சரி, அப்படியே கீழே போயிட்டு ஒரு ஸ்டன் கன்னை ஃபஸ்ட்டு போய் எடுத்துப்போம். ஸ்டன் கன் எங்கே போட்டுன்னு மறந்துடுச்சு. சரி, ஸ்டன் கன் இங்கே இருக்குது. அதுக்கு முன்னாடி வெப்பன் கீ ரூமை நம்ம திறந்து விட்டு போயிடுவோம். இங்கே ஏதாச்சும் பாத்ரூம் பார்த்தா அசிங்கமாக இருக்குது. சரி, இங்கே கேஸ் வியூ இருக்குது, நமக்கு தேவைப்படும். ஹெலிகாப்டர் ஸ்கிப் பண்ணுறதுக்கு ஒரு ரூமுக்கு போகும்போது அது வேணும். சரி, நம்ம தாத்தா எங்கே போனார்? நம்ம தாத்தா இன்னும் காணுமே. தாத்தா எங்கே இருக்கீங்க? அப்புறம் அங்கேருந்து இங்கே ஒரு சிலந்தி பூச்சை நம்ம கொல்ல வேண்டியது இருக்குது. அந்த சிலந்தி பூச்சை கொண்டுருவோம். சரி, நம்ம போய் அந்த சிலந்தி பூச்சை கொண்டுருவோமா? சிலந்தி பூச்சி இங்கே வாசிக்கிறோம், உன்னை கொண்டுடணும். அதுக்கு முன்னாடி நம்ம கழுவி வந்துட்டா. சரி, அவளுக்கு ஒரு கன் ஷாட்டை போட்டு அவன் புருஷங்காரன் இங்கே ஒருத்தன் வருவானே. கலவை எங்கே இருக்கவன் பொண்டாட்டி நான் கொண்டுட்டேன். அதுக்கப்புறம் புருஷங்காரன் சுட்டு தள்ளிட்டு நம்ம புல்லட்டை ரீலோட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த சிலந்தி பூச்சை போய் நம்ம கொல்ல போயிடுவோம். இதோ வரேன் சிலந்தி பூச்சி உன்னைய கொல்றதுக்கு. சரி, சிலந்தி வந்துடுச்சு. சரி, அதையும் ஃபஸ்ட்டு சுட்டு தள்ளிடுவோம். தலைக்கையும் வச்சு சுட்டுக்கலாம். சரி, அதுக்கப்புறம் அதுவும் போயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் ரீலோட் பண்ணிவிட்டு கண்ணை கீழே போட்டு திருப்பி தாத்தா ஒரு தலை மட்டும் கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே போதும். அதுக்கப்புறம் இன்னும் நமக்கு ஒரே ஒரு வேணும்னா ஷார்ட் கீ வேணும். பேட்டர்னில் கீ தானே நமக்கு தேவைப்படாது. சரி, அந்த ஃபோட்டோ மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போய் மேலே போட்டுருவோம். இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக போய் ஹெலிகாப்டருக்கு அசம்பிள் பண்ணி ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் போய் ஷார்ட் கன் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அது அப்போ தான் ஈஸியாக இருக்கும். கேஸ் ஃபியூவும் நமக்கு தேவைப்படும், அதையும் எடுத்துகிட்டு போய் மேலே போட்டுருவோம். இந்த வீடியோ ஒரு 2 பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. சரி, அதுக்கப்புறம் நம்ம போய் நம்ம ஸ்டன் கன் எடுத்துகிட்டு மேலே போயிடுவோம். தாத்தாவும் கிளவியும் வரத்துக்கு இன்னும் ஒரு நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் மேலே அசம்பிள் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் மேலே போட்டுருவோம். இங்கே ஒரு இடத்துல போய் புல்லட் சுட வேண்டியது இருக்கும். ரெட் கலர் சுட்டுட்டு நம்ம கையில் இப்போ கிரானைட் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் வீடியோவை தள்ளி ஸ்கிப் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 கிரானைட் இருந்துச்சு. அதை கழுவி தூக்கி போட்டு அவனுங்க 2 பேர் செத்துட்டானுங்க. சரி, நம்மளுக்கு இப்போ 2 நிமிஷம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் எடுத்து மேலே போட்டுருணும். சரி, நம்ம எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து மேலே போட்டுருவோம். கழுவியும் தாத்தனும் வரதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடலாம். அப்புறம் கேஸ் லைன் கேனையும் தூக்கிட்டு போய் மேலே போட்டுருவோம். டேப்பை எடுத்து மேலே போய் போட்டுருவோம். இப்போ கட்டிங் பிளேட் இருக்குது. நம்ம போய் அந்த ரூமை போய் சங்கிலி பூட்டி வச்சு நம்ம போய் திறக்கணும். சரி, அதை 2ஆக எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஹெலிகாப்டர் கீ மேலே போட்டுருவோம். டைமிங் ஆக அந்த பக்கம் 2 இருக்குது. கேஸ் ஃபியூ கேனும் அப்புறம் 2 ஃபோட்டோவும் ஒரு ஃபோட்டோ அதையும் எடுத்துகிட்டு போய் மேலே போட்டுருவோம். அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் மேலே போட்டாச்சு.
அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் மேலே கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு பிரிட்ஜரை எடுத்துகிட்டு போய் நம்ம ஒட்ட வச்சுருவோம். தலையை போய் ஃபஸ்ட்டே ஒட்ட வச்சாச்சு. அதுக்கப்புறம் கால் ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் உடம்பு மட்டும் நமக்கு தேவை. உடம்பையும் நம்ம தூக்கி போட்டாச்சு. அதுக்கப்புறம் எல்லா ஃபோட்டோவும் ஒட்டினதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு பொருள் கிடைக்கும். வெப்பன் கீ கிடைக்கும் நம்மளுக்கு. திருப்பியும் கீழே போகணும். போயிட்டு நம்ம ஷார்ட்கன் இருந்தால் மட்டும் இந்த இதில் எஸ்கேப் பண்ண முடியும். ஹெலிகாப்டர் எஸ்கேப். தாத்தனும் கழுவியும் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, நம்ம போய் வெப்பன் கீ ரூமை போய் திறப்போம். தாத்தனும் கழுவியும் வராமல் இருந்தால் போதும். நம்ம ஆல்ரெடி ரூமை திறந்து வச்சுட்டான் போனோம். அதே மாதிரி கலவிக்கிட்டையும் கலவனுக்கிட்டையும் இன்னும் நம்ம ஒரு வாட்டிக்குள்ளே அடி வாங்கலை. சரி, ரெண்டுத்தையும் ரீலோட் பண்ணிவிட்டு நம்ம பியானோ போய் கொஞ்ச நேரம் வாசிப்போம். பியானோ வாசிட்ட கலவி வராதான் பார்ப்போம். பியானோ நல்லா வாசிச்சுட்டு கலவி அதுக்குள்ளே வந்துட்டாலே சொன்ன மாதிரி. சரி, கிழவன் இருங்க மக்களே, கிழவன் வருவான். அப்புறம் கிழவனும் வந்துட்டான். அவனை சுற்றி தள்ளிவிட்டு நம்ம மேலே போயிடுவோமே. இதுக்கு மேலே நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணி முடிச்சாச்சு. போய் நம்ம 3 குறிப்பாக நம்ம ஷாட்கன் வச்சு அடிக்கணும். புல்லட் அவனுங்களே தந்துடுவானுங்க எவ்வளோ வேணாம். இது 3த்தையும் குறி வச்சு அடிக்கணும். இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிப்பேன், ஏன்னா டைம் ரொம்ப போச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் குறி வச்சு அடிச்சாச்சு 3த்தையும். அதுக்கப்புறம் புல்லட்டு ரீலோட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே போட்டு போயிடும். அதுக்கப்புறம் நமக்கு கேஸ் ஃபியூஸ் தேவைப்படுது. எதுக்கு ஏன்னா தெரியாது. இந்த கேமில் அதை வச்சா தான் நம்ம அந்த பக்கம் போக முடியும் போல். ஏன்னு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ கேஸ் ஃபியூஸை தேடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஓரத்தில் கலந்துச்சு, பார்த்தாச்சு. சரி, நம்ம போய் கேஸ் ஃபியூஸ் எடுத்துடலாம். அங்கே கிடக்குது. போய் கேஸ் ஃபியூஸ் எடுத்து மாட்டி விட்ருவோம். கேஸ் ஃபியூஸை மாட்டி விட்டாச்சா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னும் டேப்பு தேவைப்படுது. அதுக்கப்புறம் ஃபியூவல் தேவைப்படுது. அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் கீ. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இங்கே டோரை லாக் பண்ணி வச்சுருப்பாங்க ஈஸியாக போடுறதுக்கு. நம்ம அதை திறந்து போய் பெட்ரோல் ஃபுல்லாக அனுப்பி வச்சுருவோம். இந்த ஹெலிகாப்டருக்கு டேப் வச்சு தான் ஒட்ட முடியுமா எப்படி சூப்பர் கேமில். சரி, நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரோல்லாம் ஃபுல்லாக ஊற்றிடுவோம். பெட்ரோல் ஃபுல்லாக ஊற்றினாலும் ஹெலிகாப்டர் கரெக்டாக பறக்கும், இல்லை தான் வெடிச்சிரும் போல். பெட்ரோல் ஃபுல்லாக ஊற்றிட்டு அந்த பக்கம் தூக்கி போட்டுருவோம். கீழே போய் பேஸ்மெண்ட் ரூமில் கிடக்கும். சரி, அதுக்கப்புறம் நமக்கு டேப் தேவைப்படுது. டேப் வச்சு விங்ஸை ஒட்ட. சரி, விங்ஸை ஒட்டி விட்டுருவோமா. சரி, ஒட்டியாச்சு. ஆனால் கரெக்டாக படல. ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் கீயை போய் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணியாச்சு. சரி, கீயை எடுத்துகிட்டு நம்ம இனிமேல் பறக்க ஆரம்பிச்சிருவோம். ஹெலிகாப்டருக்குள்ளே போய் உக்காந்துட்டு ஸ்டார்ட் இன்ஜின் கொடுத்துருவோம். ஹெலிகாப்டர் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே போயிடும். சரி, இன்னும் நம்ம தாத்தா பாட்டி எதுக்கு இன்னும் வராமல் இருக்காங்க. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த எஸ்எஸ்எஸ் ஐஸ் கேம் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ போட் எஸ்கேப் பண்ணலாமா இல்லை டோர் எஸ்கேப் பண்ணலாமா பாருங்கள். சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் மக்களே, பாய் தாத்தா பாட்டி, போயிட்டு வரேன். பேரன் போயிட்டு வரேன். பாய் பாய்.